ஓகே. ஸோ இன்னைக்கு லீட் கோட் டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் என்னன்னா மீடியம் டிஃபிகல்ட்டி தான் பாடி. சரி, கவுண்ட் சர்வர்ஸ் தட் கம்யூனிகேட். ஓகே, என்ன சொல்கிறாங்க? யூஆர் கிவன் அ மேப் ஆஃப் சர்வர் சென்டர். மேப் ஆஃப் திரும்பி 2D அரேவா? இது எனக்கு தெரியுது, அவ்வளோக்கா வராது. பரவாயில்ல, பண்ணலாம். ரெப்ரசன்டட் as m cross n integer matrix where 1 means that on the cell there is a server and 0 means there is no server. Two servers are said to communicate if they are on the same row or on the same column. ஓகே, ஒன்றுனா சர்வர் இருக்கு, ஜீரோனா சர்வர் இல்லை. டூ சர்வர்ஸ் ஆர் செட் டு கம்யூனிகேட் if they are on the same row or same column. ஓகே, ஒரே லைன்லேயோ மேலேயோ இல்லை சைட்லேயோ லெஃப்ட் ரைட்டு இல்லைனா அப் டவுன் அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த சர்வர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சர்வர் தட் கம்யூனிகேட் வித் எனி அதர் சர்வர். இதே திரும்பி அதே தான் அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று இது கம்யூனிகேட்டே ஆகலையா? இப்போ இதுக்கு ஜீரோவா அவுட்புட்டு? ஓப்போமா? அது கரெக்டு, ஈஸியாக இருக்கு. இதுக்கு ஒன்று கம்யூனிகேட் ஆகும், ஒன்று இந்த ரெண்டு ஒன்று கம்யூனிகேட் ஆகும், 2. வேற எந்த 3னா அப்புறம் என்ன இது? ஓ, மொத்தம் எத்தனை சர்வர்ஸ்? ஆஹா, அப்ப எத்தனை ஒன்றுன்னு தானே ரன் பண்ணி ஆகணும். ஓகே, எத்தனை இதுன்னு கண்டுபிடிச்சி ப்ளஸ் 1 போட்டுக்கலாம் அவ்வளோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். இது கரெக்டாக வருமானு தெரியல, ட்ரை பண்ணலாம். இந்த அப்ரோச் எப்படின்னா I equal to 0, I less than n equal to grid dot grid of 0 dot, அதாவது n வந்துட்டு ரோ சைஸு, இது வந்துட்டு காலம் சைஸுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? காலம் சைஸு ரோ சைஸ் இது ரெண்டும். ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். n தான் நம்பர் ஆஃப் காலம், என்னங்கிறது வந்துட்டு எத்தனை ரோ இருக்குன்னு சொல்றதுக்கு, m வந்துட்டு அந்த ஒரு ரோல எத்தனை காலம் இருக்குன்னு சொல்றது. கரெக்ட். j equal to 0, j less than m, j plus plus. சரி, இப்போ நம்ம வந்துட்டோமா? if I equals to 0, என்ன பண்ணுறோம்னா if I plus 1 ரைட் சைட் நம்ம செக் பண்ணணும், is less than n. முதல்ல அவுட் ஆஃப் பவுண்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கண்டிஷன் போட்டுக்கிறோம், ரைட் சைட் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, n ஃபஸ்ட்டு அப்படி இருக்கிறப்போ if முதல்ல grid of ஐயும் j-வும் equals 1 and grid of I plus 1 அப்படின்னா கீழே. ஓகே, நான் ஃபஸ்ட்டுக்கு நம்ம கீழே செக் பண்ணுறேன். அதாவது இங்கேயும் இந்த இடத்துலையும் I plus 1 இது ரெண்டும் 1 வருதா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதுவும் 1 இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுறேன், ஆன்சரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்.
சரி, எல்ஸுக்கு போடக்கூடாது. ஏன்னா அது ஒன்று தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் இல்லையா? ஒரு இது கிரிட் ஆஃப், அதுக்கு முன்னாடி நான் i+1 கீழே இருக்கிறத செக் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது j+1 இஸ் லெஸ் தென் எம்னா திரும்பி இன்னொரு கண்டிஷன். ஏஃப் ஐயோ, இதே கண்டிஷனுக்குள்ளே வருதுல்ல, அப்போ தப்பு. கண்ட்ரோல் எக்ஸ், இது வந்துட்டு இதுக்குள்ளது கீழே இருந்தால் தான் நம்ம ரைட் சைடும் செக் பண்ணணும்னு வந்துடும். நம்ம உள்ளே போட்டோம்னா நம்ம வெளியே தான் போடணும். எஃப் j+1 இஸ் லெஸ் தென் எம்னா எஃப் கிரண்ட் ஆஃப் ஐ j1 அண்ட் கரண்ட்டில் இருக்கிறது 1ன்றும் கிரண்ட் ஆஃப் ஐ equal to 1ன்னா திரும்பி ஆன்சர் ப்ளஸ் ப்ளஸ். இது எங்கே முடியுது? இவனுங்க வேறு இத்தனையோடு கொடுத்துருக்கானுங்களா, ரொம்ப கடுப்பாக இருக்குது. பெரிய பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும். ரிட்டன் ஆன்சர் டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அது ஜீரோ வந்தால் எதுவுமே ரிட்டன் பண்ணக்கூடாது. ஆன்சர் ஜீரோ, ரிட்டன் ஜீரோ, இல்லைன்னா ஆன்சர் +1. ஏன்னா நம்ம 2 கனெக்ஷன் மேக் பண்ண முடியுதுன்னா இந்த இடத்துல நம்ம மொத்தம் 3ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ எத்தனை கனெக்ஷன் தான் நமக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கரெக்டாக இருந்துச்சுன்னா. வாவ் சூப்பர். இது என்ன தினுசா இருக்கு? நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஏன்னா 2 டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எத்தனை ரோ இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன், அடுத்து எத்தனை காலம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்துட்டு அந்த ஆன்சரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த 2 ஃபார் லூப் எதுக்குன்னா, இந்த கொடுத்துருக்கிற 2 கொடுத்துருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாமே 2D அரே ஃபுல்லாமே ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 ஃபார் லூப்பு. இந்த கண்டிஷன் எதுக்குன்னா, இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ், ஐங்கிறது வந்துட்டு ரோ கணக்கு எத்தனை ரோங்கிறது, ஜேங்கிறது வந்துட்டு எத்தனை காலங்கிறது. ஸோ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, நான் இங்கே இருக்கிறப்போ அடுத்து ஏதாச்சும் ரோ இருக்கா, இது வந்துட்டு இல்லைன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், இல்லைன்னா நைல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வரும் இந்த கண்டிஷன் போடாமல் நம்ம செக் பண்ணோம்னா. அதனால் இது ஐங்கிறது இது இங்கேன்னா i+1 இஸ் லெஸ் தென் n, அதாவது இங்கே வேல்யூ இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு கிரிட் செக் பண்ணிவிட்டு இருக்குதுன்னா இந்த இதுவும் ஒன்றா இருக்குது, அண்ட் அடுத்த இதுவும் இது கீழே இருக்கிறதும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ++ன்னு பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுவோன்னா ஆன்சரை இன்க்ரிமெண்ட் பண்ணும் ஒரு வேல்யூவாக. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டு அடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணேன் இல்லையா, அது இல்லைன்னாலும் இருந்தாலும் இது செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதனால தான் நான் இங்கே வெளியே போட்டிருக்கேன். செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இது செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் j+1 லெஸ் தென் எம்னு செக் பண்ணுறேன். அதாவது காலமில் இங்கே ஒன்று இருக்கா, இப்போ நான் ரைட் சைட் செக் பண்ணுறதுன்னா ரைட் சைடு ஏதாவது இருக்குமா, ரைட் சைடு அவனுக்கு 0 1 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கானுங்களா, இல்லை நம்ம மேட்ரிக்ஸை தாண்டி வெளியே போகிறோமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா மேட்ரிக்ஸ் தாண்டி வெளியே போயிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், இல்லைனா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வரும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறது பெட்டர். ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்துட்டு இப்போ ரைட் சைடு இருக்கிற வேல்யூவோட செக் பண்ணோம்னா செக் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் கடைசி இதுக்கப்புறம் ரைட் சைடு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது செக் பண்ணுறோம். ஸோ வேலிடாக இருந்துச்சுன்னா இதுவும் ஒன்றா இருந்து இதுவும் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் ஆன்சரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த இது வந்துட்டு 2 டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆகுது, ஆனால் 3வது டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆகலை. எப்படி 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 நடக்கலான்னு பார்க்கலாமா? காப்பி என்ன பண்ணலாம்னா,
ஏதாச்சும் நம்மளே கணக்கு போடுவோம். இது ஒரு கனெக்ஷனா? ரைட் கிளிக் இது ஒரு கனெக்ஷன். இப்போ ஆன்சர் வந்துட்டு 0லேருந்து 1 ஆகிடும். ஓகே, வேறு எங்கேயும் சுற்றி கனெக்ஷன் வரல. இங்கே இது மேலே கீழே ஒன்றா, இது ஒரு கனெக்ஷன். இப்போ ஆன்சர் 2 ஆகும் இந்த இடத்துல. அவ்வளோதானே, 2 தான் ஆன்சர் வரணும். என்ன என்ன வந்துருக்கு, நான் என்ன கொடுத்துருக்கேன்? அவுட்புட் 3, நான் 4 கொடுத்துருக்கேனா? ஏமிரா இது நான் அது எப்படி திமிங்கலாம்? ஏன் எப்படி? சார் 2 தானே வரணும் இந்த இடத்துல, எப்படி 3 வருது? ஓகே, கரெக்டு. நமக்கு ஆன்சர் 2 வந்ததுனால நம்ம +1 போடுறதுனால ஆன்சர் 3ன்னு வருது. ஆனால் இவங்க எக்ஸ்பெக்டட் 4ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு கனெக்ஷனு 2. ஓ ஆமாம், கரெக்டு. புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த +1 லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணி போட்டால் தப்பாக வரும். ஏன்னா யூனிக் சர்வர்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? இப்போ யூனிக் சர்வர்ஸ்க்கு எப்படி எடுக்கலாம்? அதாவது நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மேட்ச் வர்றப்பவும் அதனோட பொசிஷனையும் நம்ம எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வருது. ஹேஷ் மேப் வருவோமா? ஹேஷ் மேப் சின்டாக்ஸே மறந்து போச்சு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஹேஷ் மேப்பில் என்ன ஐடியானா, இப்போ ஒவ்வொருவோட இண்டெக்ஸையும் நம்ம அந்த ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிறேன் நான். கரெக்டு, ஆமாம். ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஒரு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஹேஷ் மேப் சின்டாக்ஸ் மறந்து போச்சு. ட்ரை, லெட்ஸ் ட்ரை. ஐடியா இருக்குது, லெட்ஸ் see. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போவெல்லாம் என்ன பண்ணலான்னா, ஹெச்எம் டாட் புட் ஹேஷ்மேப் டாட் புட் வந்துட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படி யூஸ் பண்ணலாமான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு ஜாவா, அதாவது ஸ்டார் வந்துட்டு நம்ம இங்கே போட்டதையே அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C பண்ணி இங்கே ஹேஷ் மேப் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸ் சே int a ஈக்குவல் டு, அதாவது int I ஈக்குவல் டு 0, int j ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்குங்கிற இடத்துல 0@1 அப்படி ஸ்டோர் பண்ணணும்னு வைக்கிறேன். ஹெச்எம் டாட் புட் I ப்ளஸ் at ப்ளஸ் j இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு ஹெச்எம் அப்படியே ஹேஷ் அப்படியே பிரிண்ட் பண்ணால் இப்படி வரும். ஆக்சுவலாக ஹெச்எம் டாட் கெட்டுன்னு எடுக்கணும்.
அது மெத்தட் இன்புட் கிளாஸ் மெத்தட் புட் இன் கிளாஸ் ஹேஷ்மேப் can be applied to the given type. என்னங்கடா சொல்றீங்க? தம்பி சாட் ஜிபிடி எங்க இருக்க? வாட் இஸ் த இஷ்யூ இன் த above code? The put method of hash map requires 2 arguments. ஓகே புரிஞ்சு போச்சு. கமா இன்னாது வேல்யூ. புரியுதுடா. எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் அவன். இவனும் அவ்வளோ தெளிவாக தான் சொல்லியிருப்பான் போல். நாம கவனிக்காம விட்டுருப்போம். ஆனால் அவன் ரொம்ப தெளிவாக சொன்னான். என்ன இவ்வளோ நேரம் சுற்றுது? கரெக்டு, சூப்பர், கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். என்ன hm.port அப்படியே அதே மாதிரி hash method to get its size hash map dot size of a dot length of ஆன்னு பார்க்கணும். ஏன் இவ்வளோ சுற்றுது? வா இது ஜாவா யூ கேன் யூஸ் த சைஸ் ஆஃப் ஓகே. இப்போ நம்ம இது போட்டோமா? சரி, அதே மாதிரி இங்கேயும் போட்டுட்டு இதே இப்போ வந்துட்டு இதுக்கு பதிலாக இதை கமெண்ட் பண்ணிவிட்டு return hm dot size of ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படியாச்சும் 2 டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆச்சு, ஒன்று தான் சால்வ் ஆகுது. ஏன் 1011னா இதை ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். 1011 இப்போ என்ன பண்ணுறோன்னா இது நீ கீழே போடா. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சரி, ஃபஸ்ட்டு 1011க்கு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இது வருவோம். 1 0 1 1. ஓகே, இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு 1 i+1 வந்துட்டு லெஸ் தென் n. கீழே என்ன இருக்கா? கீழே வேல்யூ இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துடும். ஸோ கரண்ட்லேயும் 1 இருக்குது, அது கீழேயும் 1 இருக்குது. ஸோ வந்துட்டு ஹேஷ் மேப்பில் 0 + 0 கமா 0ன்ட்டு இருக்கும். ஓகே, அது ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே அடுத்த எலமெண்ட் வந்துட்டு அதே செக் பண்ணுவோம். இல்லை, இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து செக் பண்ணுவோம் ரைட் சைடில் இருக்கான்ட்டு. ரைட் சைடில் வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட் வந்துட்டு 0 1 கிடையாது, அதனால் இது வராது. ஸோ இப்போ நம்ம அடுத்த எலமெண்ட்டு போவோம். அதாவது 0 கிட்ட வரும், கீழே செக் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட் கரண்ட் எலமெண்ட்டே 0ங்கிறனால இது எதுவுமே ஒர்க் ஆகாது. சரி, அடுத்த எலமெண்ட் இங்கே வந்துச்சுன்னா திரும்பியும் கீழே செக் பண்ண முடியாது, கீழே எலமெண்ட் இல்லை, அதனால் விட்டாகும். அடுத்து ரைட் சைட் செக் பண்ணோம். ரைட் சைட் செக் பண்ணுறப்போ ரைட் சைட் செக் பண்ணுறப்போ வேல்யூ இருக்குது. ஸோ இதுக்குள்ளே மட்டும் வரும். ஸோ இதுக்குள்ளே வர்றப்போ சைஸ் வந்துட்டு திரும்பியும் என்னென்னா இங்கே இது வந்துட்டு 1,1 இல்லையா? ஸோ 1 + 1. ஸோ இந்த இதை செக் பண்ணுறப்போ ரைட் சைட் மட்டும் செக் பண்ணணும். ரைட் சைட் செக் பண்ணுறப்போ இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது, 1 + 1ன்னு வரணும். ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு மேலே கீழே இருக்கிற 1க்கு 0 0 0 0ன்னு சொல்லிட்டு ஹேஷ் மேப்பில் 1 இன்சர்ட் ஆகிருக்கும்.
இப்போ அதே மாதிரி இங்கே பண்ணுறப்போ 10வா 11 சொல்லிட்டு ஒன்று இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ 2 இருக்கும். சைஸ் வந்துட்டு இப்போ 2ல ரிட்டர்ன் ஆகணும். அவுட்புட் 2 கரெக்டு தானே? இப்போ இவங்க 3 கேட்குறானுங்களா? ஓகே, இந்த லாஜிக் போட முடியாதா அப்போ? அப்போ நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுற லாஜிக் தப்பு. அப்போ இந்த இதுக்கு நம்ம கரெக்டாக யோசிச்சு தானே போட்டோம். என்ன யோசிச்சோம் இந்த லாஜிக்கு? ஸோ அதாச்சும் இந்த இது ஓகே 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 இன்டூ 2 கரெக்டானு தெரில, அடிச்சு விடுவோம். 2ங்கிற லாஜிக் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸ்பெக்டட் 3 எப்படா 2ன்னு சொல்லுவாங்க? ஏன்னா ஏன் நான் இங்கே இன்டூ 2 போடுறேன்னா, ஸோ நம்ம லெட்ஸே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, இந்த இடத்துல எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு ஐ அட் ஜே அப்படின்னு சொல்லி தான் ஹேஷ் மேப்பில் போடுறேன். அதாவது இந்த கரண்ட் பொசிஷன் தான் போடுறேன். இந்த இதை நான் கன்சிடரே பண்ணல இல்லையா? ஸோ ஏன்னா நான் அடுத்த இது வர்றப்போ திருப்பி ரைட் சைடும் கீழேயும் தான் செக் பண்ணுறேன். ரைட் சைடு கீழேயும் செக் பண்ணுறப்போ இந்த இது வேலிட் ஆகாது. ஏன்னா ரைட் சைடும் ஒன்றும் இல்லை, கீழேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இதை நம்ம கன்சிடரே பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு இது ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு எத்தனை ஒன்று கன்சிடர் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிறது சாட்டிஸ்ஃபை எடுத்துக்காததுனால நான் வந்துட்டு கடைசியாக இன்டூ 2 போட்டு ஆன்சர் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா இங்கே சப்போஸ் 1 இருந்துச்சுன்னு வைங்களேன், ஸோ இந்த என்ட்ரி வந்துட்டு வந்துடும். ஏன்னா ரைட் சைடு 1 இருக்கிறதுனால நம்ம ஹேஷ் மேப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ஹேஷ் மேப்பில் என்ட்ரி ஆகிடும். அதனால் என்ன ஒரு கன்றாவதியான கொஸ்டினாக இருக்குது. எப்படி போட்டாலும் அவுட்புட் வரல. கொஸ்டின் போட்டோமா? Control C for the above question. Is the below approach correct? தப்புன்னு தெரியும், அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். Approach has some key issues that make it incorrect for solving the problem. Issues with the code. Counting servers incorrectly. The logic you implemented only checks adjacent cells either downward or right. Correct. However, the servers can communicate across entire row or column, not just with their immediate neighbors. The logic possesses servers that not directly adjacent but still communicate via same row column. Incorrect use of hash map. The hash map is being used to store the server's positions with a dummy value, but you are returning size into 2. This results in inconvenience. You aren't tracking all servers that communicate correctly. ராங் ரிட்டர்ன் வேல்யூ கால்குலேஷன்ஸ். அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறது? அப்புறம் இப்போ என்டையர் ரோவும் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கரெக்ட் அப்ரோச் சொல்கிறான். ஆமாம் ஆமாம் ஆமாம். Count servers in each row and column. Use arrays to track number of servers in each row and column. Communicating servers. A server can communicate with row and கேன் கம்யூனிகேட்னு வராது, மே கம்யூனிகேட். ஏன்னா சரி ஓகே, இப்போ இவங்க சொல்கிறதே வச்சுக்கலாம். அதாச்சும் ஒரு ரோவில் நிறையா ஒன்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு 1 0 0 இப்படி ஒன்று இருக்குது. சரி, ஒரு ரோவில் ஒரு 1 இருக்குது. ஓகே, மோர் தென் 1 சர்வர்னு சொன்னாங்களே. சரி, இது எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்?
பக்கத்தில் இருந்தால் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். யாருடா இவனுங்க மட பசங்களாம் இருக்கானுங்க. ரோ கவுண்ட்டு காலம் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆடு. Count servers that can communicate. ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க. ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு கரண்ட் வந்துட்டு 1 இருந்தால் அண்ட் ரோ கவுண்ட்டும் காலம் கவுண்ட்டும் கிரேட்டர் தென் 1 இருந்தால் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். என்னடா லாஜிக் இது, எனக்கு இது தெரியல. நாளைக்கு இதை நான் உள்ள போகலான் இருக்கேன்.